விஜயகாந்தாவது 10% வாங்கினார். இவர் 5% தாண்டதே கஷ்டம். பாண்டிச்சேரியில் அவங்க வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க தாவேக்காலேருந்து. அதில் பலர் வந்து முன்னாள் பிஜேபி எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பிஜேபிக்காரங்க தானே இயக்குறாங்க. அதனால் வந்து பிஜேபிக்காரங்கள்லாம் அப்போ புதுச்சேரியில் யாருமே இல்லை, இளைஞர்கள் யாரும் இல்லை. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரியுது? பழைய பிஜேபியில் இருந்து பழைய ஆட்கள் தான் வந்து தாவேக்காவை இயக்குகிறது என்பதில் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இன்ஸ் த மேட்டர். பிஜேபியினுடைய வலதுகரமாக விஜய் செயல்படுகிறார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிஜேபியினுடைய வலதுகரமாக செயல்பட்டு தலித் கிறிஸ்தவ மக்களது வாக்குகளை பெறவும், கிறிஸ்தவ மக்களது வாக்குகளை பெறவும், முஸ்லீம்களை ஏமாற்றி வாக்குகளை பெறவும் இது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அவ்வளோதான். ஆனால் அது அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தலில் அவர் அந்த குறிப்பாக ஓட்டுகளை பிரித்து வந்து பிரிப்பார்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் இருக்கும், பட் அது நடக்காது. அதனால் எந்த இப்போ எஃபெக்ட் இருக்காது. நான் தான் சொல்லுறேன், 5%க்கு மேலே தாண்டது கஷ்டம். விஜயகாந்தாவது 10% வாங்கினார். இவர் 5% தாண்டதே கஷ்டம்.